ஹாய்! இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நேத்து அதாவது 6/5/2025ல பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டிலேருந்து ஒரு அட்வைஸரி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரிகார்டிங் ஜிஎஸ்டிஆர் 7 பத்தி. ஸோ அத பத்தி தான் இன்னைக்கு கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என் சேனல யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, என் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழ என்னோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் நான் ஷேர் பண்றேன். அதுல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, இன்வாய்ஸ் வைஸ் ரிப்போர்ட்டிங் ஃபெசிலிட்டி இன் ஃபார்ம் ஜிஎஸ்டிஆர் 7 ஆன் போர்ட்டல் ரிகார்டிங். ஸோ இத ஜிஎஸ்டிஆர் 7ல இன்வாய்ஸ் பத்தி, அதாவது இன்வாய்ஸ் வைஸ் ரிப்போர்ட் பண்றத பத்தி தான் ஒரு அப்டேட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது மே 6, 2025ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் நம்பர் 9/2025 சென்ட்ரல் டாக்ஸ் டேட்டட் 11/2/2025 ஃபார்ம் ஜிஎஸ்டிஆர் 7 ஹஸ் பீன் அமெண்டட் for capturing invoice wise reporting with effect from 1/4/2025. ஓகே. ஸோ இப்போ நோட்டிஃபிகேஷன் 09/2025 படி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இனிமேட்ல ஜிஎஸ்டிஆர் 9 ஜிஎஸ்டிஆர் 7 பார்த்தீங்கன்னா, ஃபைல் பண்றவங்க, அதாவது டிடிஎஸ் ரிட்டர்ன்ஸ், ஜிஎஸ்டில இருக்க டிடிஎஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்றவங்க, நீங்க இன்வாய்ஸ் வைஸ், அதாவது இப்போ மந்த்ல நீங்க ஒரு 5 இன்வாய்ஸ் இருக்குங்க அப்படின்னும் போது, அந்த 5 இன்வாய்ஸ் வைஸும், அதாவது ஒரு இன்வாய்ஸ் வைஸும் நீங்க ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்றது சொல்லியிருந்தாங்க. அது எப்பத்துல இருந்துன்னா ஏப்ரல் மந்த் ஆன்வர்ட்ஸ்ல இருந்து சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, in this regards it is to inform that development and testing of the same is under way. The implement of invoice wise reporting in form GSTR 7 in GST portal will be developed on portal soon. ஸோ அது இன்னும் டெவலப் ஆகலை. இது அண்டர் டெவலப்மெண்ட் அண்ட் டெஸ்டிங்கில் தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டு என்ஹான்ஸ் த ஃபெசிலிட்டி ஷால் பி டிஸ்பிளே ஷார்ட்லி. யூசர் வில் பி டியூட்டிலி டு இன்ஃபார்ம் ஒன்ஸ் த சேஞ்சஸ் ஆர் மேட் லைவ் ஆன் போர்ட்டல். ஸோ அந்த சேஞ்சஸ் எல்லாமே முடிச்சதுக்கு அப்புறமேட்டு அவங்களே இன்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு அட்வைஸை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ ஆக்சுவலாக எப்படி ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டிஆர் 7ல இப்போ உங்களுக்கு ஒரு 15 பில்ஸ் இருக்கு அப்படின்னும் போது, அந்த 15 பில்ஸ் டோட்டல் பிளஸ் அதுக்கான டாக்ஸ், சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி, அது மாதிரி தான் அதாவது சிஜிஎஸ்டியோட டிடிஎஸ், எஸ்ஜிஎஸ்டியோட டிடிஎஸ்ன்னு சொல்லி இந்த மாதிரி தான் உங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இனிமேட்ல, அதாவது இப்போ அப்கமிங்ஸ் மந்த்ல இந்த ஃபியூச்சர்ஸ் அப்டேட் பண்ணிட்டாங்கன்னா, நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த 15 இன்வாய்ஸும் இன்வாய்ஸ் வைஸ் ரிப்போர்ட் பண்ணணும். ஸோ இப்போ ₹10 ஒரு இன்வாய்ஸ்னா அந்த இன்வாய்ஸ் பிளஸ் அதுக்கான 2% 1% டாக்ஸ் நீங்க ரிப்போர்ட் பண்ணணும். ஸோ அதே மாதிரி அந்த மாதிரி 15 இன்வாய்ஸஸ்மே பார்த்தீங்கன்னா, நீங்க கம்பல்சரி ரிப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கான டியூ டேட்ஸ்க்குள்ள நீங்க ஃபைல் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அப்பதான் பார்த்தீங்கன்னா, ஆப்போசிட் பார்ட்டியால அவங்க டிடிஎஸ் கிரெடிட்ஸை அவங்களால கிளைம் பண்ண முடியும். அதாவது கேஷ் லெட்ஜர்ல அவங்க டிசிஎஸ் அண்ட் டிசிஎஸ் கிரெடிட் ஸ்டேட்மெண்ட்ஸை போய் அவங்க ஃபைல் பண்ணா மட்டும்தான் அவங்களுக்கு அந்த கேஷ் லெட்ஜர்ஸ்ல உடனே அவங்களுக்கு லெட்ஜர்ஸ்ல விழும். இல்லைன்னா அது வராது. இதுதான் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ரிலீஸ் பண்ணியிருந்த அப்டேட். ஸோ இதே மாதிரி ரெகுலர் அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே என்னோட வாட்ஸ்அப் குரூப் லிங்கை நான் ஷேர் பண்றேன். அதுல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம்.